தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை அதிகரித்துள்ளதற்கு மத்திய அரசே காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திரா காந்தியின் 100வது பிறந்த நாளையொட்டி சென்னை யானைகவுனியில் உள்ள அவரது சிலைக்கு திருநாவுக்கரசர், குமரி அனந்தன், தங்கபாலு உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனிலும் இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை அதிகரித்துள்ளதற்கு மத்திய அரசு தான் காரணம் என குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் பயிர்க்கடனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுடைய தற்கொலை தொடர்கதையாக நீண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு மத்திய அரசே பொறுப்பு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்காத காரணத்தினாலே பல விவசாயிகள் கடன் தொல்லையிலிருந்து மீளாமலும் தாங்கள் விளைவித்த பயிர்கள் கருகுவதை பார்த்து, கருகி போன பயிர்களை பார்த்து மனம் வருந்தி வாடி தற்கொலை செய்து கொண்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படி தற்கொலை செய்து கொண்டுள்ள விவசாயிகளின் குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் தலா 15 லட்சம் ரூபாய் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை புரசைவாக்கத்தில் இந்திரா காந்தி சிலைக்கு EVKS இளங்கோவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன்பின் பேசிய அவர், 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மோடியின் அறிவிப்பால் கடந்த 10 நாட்களாக மக்கள் வரிசையில் நின்று துன்புற்று வருவதாக தெரிவித்தார். நாகர்கோவிலில் இந்திரா காந்தி சிலைக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கண்ணாட்டு விலை பாலையா தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்தனர். பின்னர் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர்.